இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் அவருக்கு மேலே சில செக்ஸுவல் ஸ்கேண்டல் இருப்பதாகவும் அவர் விரைவில் பணி விலகி ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாகவும் ஆகிறார் என்ற செய்தி கடந்த 3 நாட்களாக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் அது வலைத்தளங்களில் அது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இப்பொழுது அவருக்கு உள்நாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய குழப்பம், பெரிய விஷயங்கள். ஆனால் போகிற போக்கை பார்க்கிற போது அமெரிக்கா எல்லாவற்றையும் கெட்ரீடு ஆல் தி பாலிசி, அவர்களுடைய எல்லா விதமான தவறான பாலிசியும் அவர்கள் கைவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் மத்திய கிழக்கில் அவங்க ஒரு ரேபிட் மூமெண்ட்டாக ரொம்ப ரேப்பிட்லி ரொம்ப வேகமாக சவுதியை வர சொல்லி பேச்சு நடத்தி ஒரு பெர்மனன்ட் சீஸ் ஃபயருக்கு அவங்க வழிவகுக்கிறார்கள். அதன் விளைவாக இஸ்ரேலை அப்புறப்படுத்திவிட்டு இல்லாமல் மத்திய கிழக்கில் அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை.